காவேரிய நம்ம விஜய் இவ்வளோ அன்பா அக்கறையாக பார்த்துக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குது, ரொம்பவே அழகாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். விஷயம் கேள்விப்பட்டதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரியை பார்க்குறதுக்காக ஓடோடி வந்துடுறாரு. விஜய் பார்த்ததுக்கப்புறம் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. விஜய் இந்த மாதிரி டைமில் நீங்கள் இங்கே வர்றது சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, உனக்கு சரியாகிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்ட சொல்லவுமே காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இங்கே காவேரியோட ரூமில் பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி 2 பேருமே பேசி நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க. காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைமில் குழந்தைக்கு அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள் கூட என்னை விட்டு தள்ளி இருங்க, உங்களுக்கு கூட இந்த இது தொத்திக்குச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும், நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா, உனக்கு சரியாகிற வரையும் நான் உங்கள்கிட்ட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. இங்கே விஜய் வெளியே போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மாமா மாமி பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜயை கவனிச்சிடுறாங்க. என்னப்பா விஜய் நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நைட்டே வந்துட்டேன் மாமி, காவேரிக்கு உடம்பு சரியில்லை அதான் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ அப்படியா, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. சரி இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாங்க. அம்மா போட்டால் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு எதனாலும் பாதிப்படையுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் விஜய் நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் கண்டிப்பாக அம்மா போட்டுச்சுன்னா இதனால் குழந்தைக்கு இதனால் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சும்மாவே காவேரி ரொம்பவே பயத்தில் இருக்கிறா, இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவா, இதை காவேரிக்கு தெரிய விடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் என்னிடத்துக்கும் நம்ம டாக்டர்கிட்ட இதை பற்றி கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ காவேரிக்கு அம்மா போட்டிருக்குது, இதனால் குழந்தைக்கு இதனால் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயம் உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாத அளவு பார்த்துக்கோங்க, இல்லைனா அவங்களுக்கு இதனாலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்த விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி எந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமோ ரொம்பவே அக்கறையோடு பார்த்துக்கிறாரு, ரொம்ப ரொம்ப பாசமாக. இந்த மாதிரி டைமில் காவேரியை எப்படி பார்த்துக்கணுமோ அந்த மாதிரி நம்ம விஜய் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெளியே போயிட்டு வந்த சாரதா விஜய் அங்கே இருக்கிறத பார்த்துடுறாங்க. என்ன விஜய் வீடு ஓப்பனில் இருக்குது, இவர் தான் ஏதோ தலைமறைவாக இருக்குதா சொன்னாங்களே, அப்புறம் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா விஜய் வீட்டை பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கும்போது இங்கே விஜய் காவேரி 2 பேருமே இருக்கிறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. இவங்க என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. காவேரி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்கு அம்மா போட்டிருக்கனால உன் வயிற்றில் உள்ள குழந்தைக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சந்தோஷமாக இருக்கலாம், நான் டாக்டர்கிட்டயே இதை பற்றி கேட்டுட்டு தான் வந்தேன், நீ ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க, இதுக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, காவேரி நல்லா தைரியமாக இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. விஜய் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் தான் இங்கே காவேரிக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உண்மையாக தான், நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உன் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, நம்ம குழந்த ரொம்பவே தைரியமாகவும் ஹெல்த்தியாகவும் பிறப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சும்மாவா நம்ம குழந்த இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டத்தை அவன் பார்த்துட்டான், இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயமே இல்லை தான், அவன் என்ன மாதிரி உங்களை மாதிரி ரொம்பவே தைரியமாக புத்திசாலியாக பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் காவேரி, என்னை விட நீ தான் ரொம்பவே தைரியசாலி புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஜய் ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க பார்த்தீங்களா, எப்போதுமே உங்களுக்கு கிண்டல் தான். காவேரி நான் உண்மையை தான் சொல்கிறேன், என் பொண்டாட்டி தைரியசாலி தானே புத்திசாலி தானே, அதை விட அழகோ அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இடமோ காவேரி வயிற்றில் குழந்தை இருக்கிற
இருக்கிற மாதிரி வந்து இந்த தம்பி சொல்லிட்டு இருக்கிறாரே, ஒருவேளை காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாளோ அப்படின்னு வந்து இங்கே சாரதாம்மாவுக்கு சந்தேகம் வருது. சரி இவங்க ரொம்பவே இதாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஊடால போக வேணாம், விஜய் தம்பியும் ரொம்பவும் நல்லவராக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த சாரதா பார்த்திங்கன்னா இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க, விஜய் காவேரி பேசுனதை பற்றி. இங்கே காவேரியோட ரூமில் போயிட்டு பார்க்குறாங்க, எதனாலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட ப்ரெக்னன்சி கிட்ட வந்து நம்ம சாரதா அம்மாவுக்கு வந்து கையில் சிக்குது. இதை பார்த்த நம்ம சாரதா பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே, கங்கா கூட அன்னைக்கு இதை நம்மக்கிட்ட காமிச்சாலே, இது கர்ப்பமாக இருக்கிறவங்க செக் பண்ணுறது, இதை எதுக்கு காவேரி இப்படி வந்து ஒளிச்சு வச்சுருக்கணும், ஒன்றுமே வந்து சரியாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதாம்மா ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அந்த கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கங்கா கிட்ட வந்து காட்டுறாங்க. இங்கே பாரு கங்கா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னம்மா தெரியாத மாதிரி கேட்குற, அதான் உங்ககிட்ட அன்னைக்கு நான் வந்து செக் பண்ணிவிட்டு காமிச்சில்ல, அதே மாதிரி தான் இதுவுமே ப்ரெக்னன்சி கிட்டு தான், இதில் 2 கோடு வந்துச்சுன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்னு வந்து சொல்லும்போது, இதை நீ பார்த்து சொல்லு, இதில் என்ன டபுள் கோடு தான் வந்திருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா, இது யாரோடது, இது பார்த்தா என்னோடது மாதிரி தெரியலையே, நான் அது ரொம்பவே பத்திரமா வச்சுருக்கிறேன் மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிச்சு, இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே சாரதா இருந்துக்கிட்டு கங்கா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது காவேரியோட ரூமில் இருந்து தாண்டி எடுத்தேன், அதை இவ ஒளிச்சு வச்சுருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட கங்காவுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. என்னம்மா சொல்கிற, காவேரி ரூமில் இருந்து எடுத்தியா? அட ஆமாடி, விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்பவே சந்தேகமாக இருந்தது, அதான் அவள் ரூமில் எதனாலும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது இது இருந்தது. அப்படி என்ன அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க, காவேரி ஏதோ கர்ப்பமாக இருக்கிறா, இந்த மாதிரி டைமில் வந்து அம்மா போட்டா ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்கடி, எனக்கு ஒன்றுமே புரியலை, அதனால தான் நான் காவேரி ரூமில் போயிட்டு இதை சம்மந்தமாக எதுவும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கங்கா இருந்துக்கிட்டு, அம்மா அப்போது காவேரி உண்மையாகவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறா, உனக்கு ஞாபகம் இருக்குதா, ஒரு டைம் காவேரி ரொம்பவே வாமிட்டாக எடுத்துகிட்டு இருந்தா பார்த்தியா, அப்போ கூட அத்தையே சொன்னாங்க அவள் மசக்கியாக தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, நானும் அவளுக்கு ஏதோ சாப்பிட்டது தான் சேரலாம் நினச்சி தப்பாக நினச்சிட்டேன், இவ்வளோ பெரிய விஷயத்த காவேரி மனசுக்குள்ளே வச்சுருந்துருக்கா பாருவேம்மா, பாவம்மா, நானும் அவள் நிலமையில தானே இருக்கிறேன், இந்த மாதிரி டைமில் வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பும் தானே, அவள் பாவம், என்ன நீங்கள் நல்லா பார்த்துக்கும்போது அவளுக்கு எவ்வளோ ஏக்கமாக இருந்திருக்கும், ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னடி பண்ணேன், அவளை யார் விஷயத்த வீட்டில் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்க சொன்னா, அவள் சொல்லியிருந்தா இப்போ அவள் கஷ்டப்படணும்னு அவசியமா, இவ்வளோ பெரிய விஷயத்த அவள் மறைச்சிருக்கானா, அவளுக்கு எவ்வளோ கல் நெஞ்சு, எப்படி இருந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க. கங்கா இருந்துக்கிட்டு, அம்மா கொஞ்சம் புரிஞ்சு பேசு, நீ சும்மாவே வந்து கோவத்தில் இருக்கிற, விஜயையும் காவேரியும் பிரிக்கணும், டிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கும்போது உங்ககிட்ட வந்து அவள் எப்படி இந்த விஷயத்த தைரியமாக சொல்லுவா, நீ ஃபீல் பண்ணுவ, கோவப்படுவேன்னு சொல்லிட்டு அவள் மறைச்சிருப்பா, நீ இப்போ கூட காவேரி எதுவும் திட்டாதம்மா, பாவம்மா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா இருந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாடி, நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன், காவேரியை நினைக்கும் போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, சின்ன வயசுலேருந்து அவள் எல்லா கஷ்டத்தையும் தான் மேலே போட்டுக்கிறா, இப்போ பாரு, இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவளை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிம்மா, காவேரி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க. இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட சொல்லிவிட்டு, எங்கள் வீட்டில் சந்தேகம் வந்துட போது, நான் போயிட்டு வரேன் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே காவேரி வந்ததுமே சாரதா இருந்துக்கிட்டு காவேரியை மறைச்சி நிப்பாட்டுறாங்க. என்னடி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, நானும் ரூம்குள்ளேயே எவ்வளோ நேரம் வந்து இருக்குது, அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் பால்கனியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு காற்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா. ஓ அப்படியா, சரி சரி, நீ எங்கே போயிட்டு வர, என்ன பண்ணிட்டு வர, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. விஜய் தம்பி கூட தானே இவ்வளோ நேரம் நீ வந்து இருந்த, ரூமில் பேசிக்கிட்டு இருந்த, நான் அதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியாக வந்துட்டேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போது அம்மா வந்து நம்ம பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டாங்களா, என்ன கோவப்படாமல் நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அதெல்லாம் விடு, இப்போ நான் உங்ககிட்ட வந்து கேட்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, இப்போ என்ன, நீ என்ன மாசமாவா இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
உடனே நம்ம காவேரி திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற, அக்கா தானேம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா, என்கிட்ட வந்து இப்படிலாம் வந்து கேட்டுட்ருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காவேரி இதுக்கப்புறம் மறைக்க அவசியமே இல்லை, இங்கே பாரு உன்னோட செல்ஃபில் துணிக்கடியில் வந்து இந்த ப்ரெக்னன்சி கிட்ட இருந்துச்சு, எதுக்காக இதை வாங்கி வச்சுருக்க கொஞ்சம் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே காவேரி என்ன பதில் சொல்ல எப்படி சமாளிக்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நீ மறைக்கையே தேவையில்ல, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, இதில் கூட பாசிட்டிவ்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு, அதாவது கர்ப்பமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இதில் தெரியுதுன்னு சொல்லிட்டு கங்கா சொன்னா, இப்போயாச்சும் உண்மையை சொல்லு, மறைச்சு வைக்காத அப்படின்னு வந்து கேட்கவும், வேறு வழி இல்லாமல் இதுக்கப்புறமும் நம்ம விஷயத்த மறைக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்ட ஆமாம்மா அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. இதை கேட்ட சாந்தி இருந்துக்கிட்டு என்னடி நடக்குது இங்கே, அவன் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிற, அவனோட பிள்ளையை வந்து வயிற்றில் சுமந்துருக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, வெக்கமே இல்லாமல் என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தியம்மா ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம குமரன் இருந்துக்கிட்டு அம்மா தயவு செஞ்சு வாயை மூடுறியா, நீ அமைதியாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன், அவருக்கும் எனக்கு எதுவுமே இல்லை, நாங்கள் ஃப்ரெண்டாக மட்டும் பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதை தாண்டி நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக எப்போயோ வாழ்ந்துட்டோமா, நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தளவுக்கு விரும்பினோம், என்னோட பிறந்தநாள் அப்போ தான் நாங்கள் 2 பேரும் மனசார ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் வீட்டில் எல்லா பேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இப்போ வந்து நான் விஜயோட குழந்தைய வந்து சுமக்கிறேன், எனக்கே வந்து இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரியும், இந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு நானும் ரொம்பவே ஆசையாக இருந்தேன், அதே டைமில் அக்காவுமே ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, நான் வந்து இதை சொன்னால் நல்லா இருக்காது, நீங்கள் கோவப்படுவீங்க, என்னால் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட என்னடி காவேரி இவ்வளோ பெரிய விஷயத்த இப்படி மறைச்சிட்டியே, பாட்டிக்கிட்டையாச்சும் நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம்ல, ஓ அம்மா தான் கோவப்படுவா, நான் உங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக தானே இருந்தேன், என்கிட்ட கூட இப்படிலாம் நீ மறைச்சிட்டியேடி, நீயே மனசில் வச்சு இதை எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, சந்தோஷமான நேரம்டி இது, இந்த டைமில் நீ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், ஆனால் இப்படி உன்னை நீயே கஷ்டப்படுத்தி இருந்திருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே கண் கலங்கி நிற்கிறாங்க. சாரதம்மா இருந்துக்கிட்டு காவேரி எல்லாத்தையும் காரணம் நான் தாம்மா, நீ கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்திருப்ப, எனக்காக தான் நீ யோசிச்சுட்டு நீ சொல்லாமல் இருந்திருப்ப, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இது ரொம்பவே சந்தோஷமான விஷயந்தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அம்மா என் மேலே உனக்கு கோவம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு கோவம் இல்லை, எனக்கு ஏன் மேலே தான் கோவம், இவ்வளோ பாசம் வச்சுருக்கிறீங்க நீயும் அந்த தம்பியும், உங்களை போயிட்டு பிரித்து வச்சிட்டோமே இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி சாரதாவுக்கு சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ புரிஞ்சுக்கிட்டேயே அது போதும், நீ எப்போ மனசார அவரை ஏற்றுக்கிறையோ அப்போ தான் நானுமே அவர் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே காவேரியோட கற்பம் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. விஜயுமே பார்த்திங்கன்னா அந்த டைமில் அங்கே வந்துடுறாங்க, வெளியே நிற்கிறாங்க, என்ன ஏதோ பிரச்சனையாக தெரியுது, எல்லாருமே கும்பலாக நின்று நம்ம காவேரி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்களே, ஒரு வேளை தெரிஞ்சிருக்குமோ எல்லா உண்மையும், நானும் காவேரி வந்து ரூமில் பேசிகிட்டு இருந்ததை கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரே குழப்பத்தோடு வெளியே நிற்கிறாரு. இங்கே விஜயை பார்த்ததுமே சாரதா இருந்துக்கிட்டு என்னங்க தம்பி வெளியவே நிற்கிறீங்க, வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன இது நம்ம அத்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய்க்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. விஜய் வாங்க உள்ளக்க, அதான் சொல்கிறாங்களே அத்தே அப்படின்னு வந்து இங்கே குமரனுமே வந்து கூப்பிட்றாங்க, இங்கே கங்காவும் கூப்பிட்றாங்க, பாட்டியுமே வாங்க வாங்க, என்ன விஜய் நீ கூட பாட்டிக்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாட்டி வந்து கிண்டலாக பேசுகிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. சாமர்த்தியமாக எல்லா வேலையுமே பார்த்துருக்குறீங்களே, அப்பா ஆயிட்டீங்க, அதான் இவ்வளோ சந்தோஷமாக முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கங்கா குமரன் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது உங்கள் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு அவசியமே இல்லை, காவேரியே உண்மையை சொல்லிட்டா, இதுக்கப்புறம் வந்து காவேரி உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும்தான், எங்கள் எல்லோரும் சம்மதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டால் நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காவேரி என்ன தான் நடக்குது இங்கே வா உங்கள் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி பார்க்குறாங்க. எங்கே வலிக்குதுங்க, அப்போது இதெல்லாம் உண்மைதானா நிஜம்தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிடாரு. அட ஆமாங்க, எல்லா விஷயமும் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் நான் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் விஜய்
விஜய் துள்ளி குதிக்கிறாரு. காவேரி அப்புறம் என்ன வா அத்தை காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம் நம்ம குழந்தையோட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதாம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நம்ம சாரதாம்மா இருந்துக்கிட்டு சந்தோஷத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் எப்போதுமே வந்து பிரியாமல் இதே அன்போட 100 வருஷம் ஒத்துமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்துறாங்க. இங்கே நம்ம விஜய் காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. சரி இந்த விஷயம் அங்கே தாத்தா பாட்டிக்கு வச்சும் சொன்னீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு இல்லை அவங்களுக்கும் தெரியாது, இப்படி பிரச்சனை போகும்போது எப்படி இந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறது, நாங்களே யோசித்து வச்சுருந்தது இந்த பிரச்சனை வெண்ணிலா பிரச்சனை மொத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம், அவங்களுக்கும் கோபம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து சொல்லுங்கள், தாத்தா பாட்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவ்வளோதான், அவங்க செம்மையாக துள்ளி குதிக்க போகிறாங்க, அவங்கள கையில் பிடிக்க முடியாது, எங்களை விட அவங்க தான் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இதை கேள்விப்பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி போச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கூடிய சீக்கிரமே நம்ம காவேரி கர்ப்பமான விஷயம் வந்து எங்கள் காவேரியோட மொத்த குடும்பத்துக்கும் தெரிய வரணும். அதை எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக ஏற்றுக்கணுங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கூடிய சீக்கிரமே நம்ம விஜய் காவேரி ஒன்று சேரணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.